போது ராகத்தாளனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் பின்வாதலையும் என் எழுந்திருப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை ஊடுருவினது அறியீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் என் நீர் என்னை நெருக்கி ஒரு கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் மகாலத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருள் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினேர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமானவர்களால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கர்ப்பவழியை கண்டவர்களே, என் அவைகளின் உருவாகிலும் இல்லாதபோதே அவை அனைத்தும் அவை இருளை புறமானவர்கள். உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, இந்த ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணம் மணலை ஆகிலும் அதிகமா? நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சேர்ந்து வாசிக்கும். வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். சங்கீத ஆலோசனை கதாவுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா, அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நீ ஒருவரே மகிமைப்படுகிறார். இந்த 6 நாட்கள் நாங்கள் ஓடத்தக்கதான பலனை எங்களுக்கு கிருபையும் சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தாவே நீர் அருள் செய்கிறார். ஞானம் மகிமை துதி பலி எல்லாம் எடுத்து கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 139ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். அதுபோல 138ஆம் சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம் தான். போன வாரம் ஐயா கொஞ்சம் நேரம் எடுத்துட்டாரு. அது சொல்ல வேண்டிய வார்த்தைகளை விட்டுட்டு வேற எதுவும் குழப்பிட்டார். ஊழியக்கார கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு சில காரியங்களை தவறாக சொல்லிட்டார். இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கேட்கணும். எவ்வளோ நேரம் ஒரு புதுசாக ஊழியக்காரர் வர்றாங்கன்னா இந்த ஊழியக்காரர் கேட்கணும். இல்லை ஊழியக்காரர் நம்ம சொல்லணும். 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் வருது. அல்லேலூயா. சரி, 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் யாராவது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. 139ஆம் சங்கீதம் தயவாய் நம்ம மன்றாடி கேட்கிற நீங்க வீட்டில் போய் ஒரு தடவை இதில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 பாயிண்ட் இருக்கு. 4 பார்த்தா பிரிக்கலாம். நம்மளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்மளை காப்பாற்றுகிறார். நம்ம அவருக்கு விரோதமாய் தவறு செய்து நம்ம வேற எங்க போக ஒழிச்சாலும் அவர் அங்கே இருக்கிற விடவே மாட்டேங்கிறார். அதான் இவருடைய கருப்பொருள்.
விடவே மாட்டேங்கிறார். அது மாத்திரம் நம்மள வித்தியாசமாக உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமையான ஒரு பாத்திரமா மனிதர்களை விசேஷமா சத்தியத்தை அறிந்தவர்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம விசேஷித்தவர்கள் என்று நம்மளை நாம் எப்பொழுது நினைக்கிறோம். நான் ஒளிவிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. இல்லையா? நம்முடைய புறமான தோற்றத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். உள்ள என்னென்ன இருக்குது? கிட்னி இருக்குது, ஹார்ட் இருக்குது, கல்லீரல் மண்ணீரல் இருக்குது, லங்ஸ், அதுக்குள்ள கணையம், ரத்த ஓட்டம், நரம்புகள், எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமா, குடல், நம்முடைய மூளை பகுதி, நாசி, மூக்கு, உள்ள காது, பயங்கரமான ஒரு விசேஷத்தவனமாய் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இதை அவர் ஆரம்பத்திலே நமக்கு வேதத்தினுடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது அவரை நினைக்கவில்லை. மனிதனை படைக்கும் பொழுது மட்டும்தான் தன்னுடைய சாயலாகவே அவர் நினைக்கும், தன்னுடைய ரூபமாகவே அவர் நினைக்கும். அவரை போலவே நம்மளை படைத்திருக்கிறார். நீங்க இந்த 15ஆம் வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு சுருக்கமா எல்லாம் படைக்கப்பட்ட மனிதன் 23ஆம் வசனத்திலையும் உட்கார்ந்து நாம தியானம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து, இதுதான் நம்ம வருஷத்தினுடைய கடைசி நாட்களே உட்கார்ந்து எல்லா நல்ல ஊழியக்காரர்கள் விசுவாசிகள்லாம் ஒரு 3-4 ஆச்சும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து தங்களை ஆராய்ந்து பார்த்து அடுத்த வருஷத்துக்கு கடந்து போவாங்க. அந்த மாதிரி நாங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்ததுல நானும் பாஸ்டம்மாவோடைய அம்மா 2 பேர் தான் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தோம். நம்முடைய உருவங்கள் எல்லாமே, முடி உமக்கு பிரியமா இருக்கிறதா ஆண்டவரே, என் புருவங்கள் உமக்கு பிரியமா இருக்கிறதா ஆண்டவரே, என் கண்கள் உமக்கு பிரியமா இருக்கிறதா ஆண்டவரே, என் மூக்கு உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் நாக்கு உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் கால்கள் உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் கைகள் உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் இருதயம் உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் வயிறு உமக்கு பிரியமா இருக்கிறதா, என் கால்கள் உமக்கு பிரியமா இருக்கிறதா. இப்படி ஒவ்வொன்றா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில ஜீரோல தான் வந்து நிற்கிறோம். நான் ஆராய்ந்து பார்த்ததுல சொல்றேன், நான் ஜீரோல தான் வந்து நிற்கிறேன். ஒன்னத்துல கூட பிரயோஜனம் இல்லை. அதனால நானும் அம்மாவை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அழுதோம். ஒண்ணு கூட உருப்படி இல்லையா, ஒரு உறுப்பு கூட வெளியே காணப்படுங்க, இந்த உறுப்புகளிலே ஒண்ணு கூட உருப்படியா இல்லையா. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் லேவியராகமத்துல, உன் கொழுப்பை நீ எடுத்து தகன பலிபீடத்தில் வைத்து எரித்து விடுவாயாக. ஆச்சரியமான காரியமா இருந்து நான் வாசிக்கிறேன். என்ன ஆண்டவரே, குண்டிகாய் மேல் இருக்கிற கொழுப்பையும் ஜவ்வையும் எடுத்து நீ பலிபீடத்துல வைத்து எரித்து விடுன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆண்டவர் உணர்த்தினார். கொழுப்பு எவ்வளவு திமிரா பேசுறான். கொழுப்பு அவனுக்கு நிறைய ஆகி போச்சியா அப்படின்னா, கொழுப்பினுடைய தன்மை என்னன்னா தைரியத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். அது மாத்திரத்துல சரீரத்துல சதையுடைய தன்மையை மாற்றும், இருக்க தன்மையா மாற்றும். யாராயும் அடிக்கலாம் போல தோணும். அதான் கொழுப்பு. யாராச்சும் சண்டை போட்டானா அவனுக்கு ரொம்ப கொழுப்புப்பா சொல்றாங்க, அதான் கொழுப்பு. தேவ சமூகத்துல அப்படி காத்திருக்கும் பொழுதோ ஆண்டவர் சொன்னார், இது கொழுப்பு. அப்பதான் புரியுது. அப்ப நம்ம உள்ளந்திரங்களை நாம எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நீங்க முழுவதுமா ஒரு நாள் பூரா இதை ஆராய்ந்து பார்க்கணும். கொழுப்புக்கும் பலிபீடத்துல கொளுத்துவதற்கும் என்ன ஆண்டவரை, எரிப்பதற்கு என்ன ஆண்டவர்னா முழுவதுமாய் தேவ சமூகத்திலே தாழ்வு. கொழுப்பே இருக்கக்கூடாது, கொழுப்பான வார்த்தையிலே இருக்கக்கூடாது, கண்கள்ல மேட்டுமையான பார்வையே இருக்கக்கூடாது. யாரையும் நாமோ கொஞ்சம் தாழ்வா நினைக்கிறாங்க. சில அங்கவினங்கள் இருக்கும், சில குறைகள் இருக்கும், குள்ளமா பார்த்து இருப்பான்.
ஊமை நிறைய பேர் சொல்லுவான். அந்த ஊமை, அந்த நொண்டி பையன், கை நொண்டியா இருப்பாங்க. நம்ம எவ்வளவு தப்பு பண்றோமா? அதான் ஆண்டவர் சொல்றார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நல்லா கவனிங்க, தேவனே என்னை ஆராய்ந்து பார், அதுக்கப்புறமா என் இருதயத்தை நீர் அறிந்து கொள்ளும். ஆராய்ந்து பார்த்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதி. இந்த 3 காரியங்கள், 2 காரியங்களை பார்த்துதான் 3வது காரியம் என்ன சொல்றேன்னா, என்னை சோதித்து. அப்ப சோதனை நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் என் சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளும். சிந்தனை சும்மா இருக்காது, நினைச்ச எங்க எதை வேணாலும் சிந்திக்கும். அவ்வளவு பயங்கர பாஸ்ட் சிந்தனை. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால ஒரு ஜீனியஸ், அதிகமா படித்த ஒரு மேரு, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெண் அழகா சொன்னாங்க, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த காரியத்தை நீங்க எடுக்கிறீங்களோ, எழுத போறோம்னா அதுலயே உங்க சிந்தனை இருக்கணும். பாட்டு பாட போறோம்னா அதுலயே உங்க சிந்தனை இருக்கணும். இல்லை நான் நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்டா, அதுலேயே நான் டாக்டர் ஆகணும், அதுலேயே தான். அந்த சிந்தனையை விட்டு நீங்க வெளியே வராதிங்க, சீக்கிரத்தில் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஒரு தூரத்துல போட்டு தான் நான் படித்தேன். இந்த பாகிஸ்தான் பெண்மணி அதை எழுதி. நம்ம சிந்தை முழுவதும் கிறிஸ்து இருந்தாருன்னா நாம எப்படி மாறிடுவோம்? உண்மை போல் மாறணுமே, அவரை போலவே மாறிடும். அல்லேலூயா. அதுதான் சிந்தனை ரொம்ப மோசமானது. அடுத்ததுதான் நமக்கு பெரிய பாயிண்ட் இருக்குது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடக்கும். தாவீது நல்லா தைரியமா சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி உம்மிடத்தில் உண்டோ? ஆண்டவரே, என்னிடத்தில் அந்த வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதோ என்று உட்கார்ந்து நாம் பார்த்தோம்னா எல்லாருமே அன்குவாலிஃபைடு தான். தைரியமா சொல்வாங்க. அவரை வேதனைப்படுத்துகிற நிறைய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. யாராவது இல்ல நான் 100% ஓகே அப்படின்னு சொல்லவே முடியாது. பெரிய ஊழியக்காரர்கள், நல்ல முதிர்ந்த ஊழியக்காரர்கள், நல்ல பிரசனத்தில் இருக்கிறவர்கள் கூட எழுந்ததும் உடனே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, என் ஆண்டவரே என்ன மன்னி. முதல் வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அதுதான் உங்க வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் இருந்தார், என்னை மன்னிங்க. அதனாலதான் பேதுரு சொல்றார், பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எழுத்து நிற்கிறார், தாழ்ந்த உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. வேதனை உண்டாக்குற வழி நம்ம இடத்துல என்னென்ன இருக்குது கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமான்னு சொன்னாங்க. நேரமே இருக்காது. அவ்வளவு வேதனை உண்டாக்குற வழிகள் நம்ம இடத்துல இருக்கு. நாக்கு எடுத்துட்டீங்கன்னா சுவைக்கு மாத்திரம் அல்ல, பேச்சுக்கு ரொம்ப இருக்குது. இந்த நாவு பொல்லாப்பான காரியங்களை பேசிக்கிறது. இது யாக்கோபில 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த நாக்கு எவ்வளவு மோசமானது. இது நாட்டையே ஒரு தேசத்தையே ஏற்றிடுமா, காட்டையே ஏற்றிடுமா. நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நாம அடக்க ஒரு மனிதனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் இருந்தா மாத்திரம்தான் அது சாத்தியம், இல்லைன்னா கிடையாது. தனியா வந்துற வார்த்தை எப்படி வருதுன்னே தெரியாது. நீ வாயே தரக்கூடாதுன்னு போனீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து. அல்லேலூயா. நம்ம தேவனை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்திலே நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. இருக்குதா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அப்பதான் நம்மளை தாழ்த்த முடியும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இது நம்ம தாழ்த்தினா மாத்திரம்தான் நமக்கு நித்திய வழி, இல்லைன்னா நிச்சயத்தில் நமக்கு பங்கு இல்லை. அதான் சொல்ற, நித்திய வழியிலே நீ நடக்கும். நித்தியம் என்று சொன்னால் யுகா யுகா காலமும் அவரோடு கூட
கூட வாழ்கிற ஒரு இடம் பரலோகம், பரிசுத்த நகரம். அப்போ அவர் வேதனை உண்டாக்காத மனிதர்களாய், வேதனை உண்டாக்காத விசுவாசிகளாய், வேதனை உண்டாக்காத ஊழியக்காரர்களாய் நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. சபையில நல்ல அந்நிய பாஷையில பேசி வீட்டை போயிட்டு அனாவசியமா பேசு, வீட்டுக்காரரை திட்டுறது, மனைவியை திட்டுறது, பிள்ளைங்களை திட்டுறது, அதுவும் வார்த்தைகள் வித்தியாசமா பார்க்கிறவங்களா இவங்களாம் ஒரு கிறிஸ்தவனா. நேற்று கூட கிறிஸ்தவர் பேசிட்டு இருந்தோம், ஒரு போர்த்துகேஸ் விஷயமா, கம்பெனி விஷயமா, அவர் லூஸ் ஸ்டாக்ஸ் விடுறார். நீங்க சர்ச்சையில் இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம வேதனை உண்டாகும் வழி நம்ம கிட்ட எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சற்று நிதானமாய் நாம் யோசிக்க வேண்டியவர்களா இருக்கணும். கண்களை மூடும், கண்களை மூடும். நம்ம இடத்துல இல்லைன்னு ஒருவரும் சொல்லக்கூடாது. என்னிடத்துல அநேக காரியங்கள், அது தேவ சமூகத்துல உட்கார்ந்து பொழுதுதான் தேவன் அழகாய் வெளிப்படுத்துவார். ஒரு ட்ரெஸ்ல தேவனை நீ வேதனைப்படுத்துகிறார். உன்னுடைய சிகை அலங்காரம், முடி அலங்காரத்திலே நீ தேவனை வேதனைப்படுத்துகிறார். உன் மூக்கினாலே, ஏற்கனவே நாங்கள் இதை சொல்லியிருக்கோம், வேதனைப்படுத்துகிறார். உன் காதுகளினாலே கேட்கக்கூடாதவங்களெல்லாம் கேட்டு தேவனை வேதனைப்படுத்துகிறார். உன் சிந்தனையினாலே நீ அநேக காரியங்களை சிந்தித்து தேவனை வேதனைப்படுத்துகிறார். நீ தேவனை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு, வேத வசனங்களை சிந்தித்துக் கொண்டு, அல்லது உன்னுடைய தொழில், உன்னுடைய உழைப்பு, இந்த காரியங்களில் நீ உன்னுடைய சிந்தனையை நீ செலுத்துவாயான சீக்கிரத்திலே நீ பெரிய ஆளாய் வரும். உன் இருதயம் மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமான அந்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அதை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு இருதயத்தில் வேதனை உண்டாக்கும் காரியங்கள் அநேகமாயிரம் லட்சங்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. உன் கைகள், உன் கால்கள் தேவனை உண்டாக்குகிற தேவனுக்கு முன்பாக உண்டாக்குகிற வேதனைகள் அநேகமாகிறது. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் பண்ணிக்கிறோம். என் ஆண்டவரே, அப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறது ராஜா, என்னை மன்னிங்க ராஜா. என் ஆவினாலே, கண்களினாலே அநேக காரியங்கள் இருக்கிறது ராஜா, அது எண்ணி முடியாததாய் நிறைந்திருக்கிறது ராஜா. அது சமுத்திரத்தை காட்டிலும் பெரியது என் சிந்தனைகள், ஆண்டவரே வானத்தை காட்டிலும் பெரியதா இருக்கிறது. அப்பா, உண்மையே நான் நினைக்கவும், ஆண்டவரே உண்மையே சிந்திக்கவும் கர்த்தாவே எனக்கு உதவி செய்வீராக ராஜா. கேளுங்க, அப்பா உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். என்னிடத்துல வேதனை உண்டாக்கும் வழி உண்டு ராஜா, அதை எல்லாம் நீர் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. திருவிருந்துல பங்கு கொள்ள போகிற என்னை கொஞ்சம் தயவாய் தகுதிப்படுத்துங்க ராஜா, தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கேளுங்க, கொஞ்ச நேரம், ஒரு சில வினாடிகள் தான் நீங்க கேட்க போறீங்க. கேளுங்க, இதெல்லாம் விட வேண்டும். இந்த கெட்ட வார்த்தை நான் விட்டுறேன். என் கண்களால் இனி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் விட்டுறாடுங்க. என் கண்களை உண்மை மாத்திரம் தான் பார்ப்பேன். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உண்மையா உங்க இதயத்தை திறந்து கொடுத்து நீங்க வெளியரங்கமா ஆண்டவரே வேதனை உண்டா, நல்ல வாயில தருங்க, வெளியரங்கமா சொல்லுங்க. ஆண்டவரே வெளியரங்கமா இதோ நாங்கள் கத்தா ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வேதனை, உண்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அநேகமாயிரங்கள் உண்டு. அப்பா எங்களை மன்னிங்க ராஜா, எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ராஜா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கொஞ்ச நேரம் மன்னிங்க ராஜா. ஆண்டவரே நிறைய காரியங்கள் உண்டு அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இதோ அடியேன் ஆண்டவரே உங்க பேரை சொல்லி நீங்க அப்பா மன்னிப்பு கேளுங்க. இதோ ஸ்டீபன் உமக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டவரே சிந்தனை வேதனை உண்டாக்கும் வழிகள் ஆண்டவரே அநேகமாயிரம் லட்சங்கள் கோடி கணக்கில் நிறைந்த மண்டிகள் என்னை மாற்றுங்கப்பா. ஜபத்திலும் வேதவாசிப்பிலும் நிறைய நேரம் எடுத்து வேதத்தை சிந்திக்க எனக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அடியேன் தரைமட்டமாய் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதா.